نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் தன்னை படைத்தவன் யார் என்பதை சரியாக அறிந்து அந்த ரப்பை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதும் அந்த அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட தூதர் யார் என்பதை சரியாக அறிந்து அந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் என்றால் உண்மையான முஸ்லீமாக வாழுகின்ற பாக்கியம் கிடைப்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய அருள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில் படைத்தவன் ரப்பை சரியாக இனம் கண்டு மனிதர்களில் அதிகமானவர்கள் கல்லுக்கும் மண்ணுக்கும் படைப்பினங்களுக்கும் தன்னுடைய தலையை பணிக்கின்ற நிலையிலே என்னையும் உங்களையும் படைத்தவன் ரப்புக்கு மாத்திரம் சிரம் பணிக்கக்கூடிய நிலையில் சுஜூது செய்யக்கூடிய நிலையில் இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அதே நேரம் முஸ்லிம்களாக பிறந்தவர்கள் தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்று ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியில் வாயளவில் இஸ்லாம் பேசாமல் குர்ஆன் சுன்னா என்று நாவளவில் சொல்லிவிட்டு போகாமல் வாழ்க்கையிலே இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியம் குர்ஆனையும் சுன்னாவையும் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற பாக்கியம் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அது முஸ்லிம்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அருள் புரிந்த மனிதர்களுக்கு கிடைக்கின்ற உச்சகட்ட பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் முஸ்லீமாக வாழ்வது ஒரு பாக்கியம். முஸ்லிம்களுக்கு மத்தியில் வாயளவில் இஸ்லாம் பேசாமல் ஈமானோடு இஸ்லாத்தோடு குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியம் அது உச்சகட்ட பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி நான் படைத்தவன் ரப்பை ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனை எடுத்து நடக்கின்றேனா? நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை
அசுன்னாவை என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கிறேனா என்கிற ஒரு கேள்வி எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ் அருள் புரிந்த மனிதர்களுக்கு கிடைக்கின்ற உச்சகட்ட பாக்கியம் குர்ஆனுக்கு கட்டுப்படுவது, நபிகளாரை பின்பற்றி வாழ்வது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள் என்ன தெரியுமா? அன் ஹதாக்கும் லில் ஈமான், அல்லாஹுவின் பக்கம், சரியான இறை நம்பிக்கையின் பக்கம், ஈமானின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டிய அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, அப்படியானால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற உச்சகட்ட பாக்கியம் சரியான ஈமானின் அடிப்படையில் வாழ்வது, சரியான இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வது. அல்லாஹ் அதைத்தான் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள் ஈமானின் பக்கம் வழிகாட்டியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே எனக்கும் உங்களுக்கும் சரியான இஸ்லாத்தில் வாழுகிற பாக்கியம் கிடைக்கிறதா? தூய்மையான இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழுகின்ற பாக்கியம் கிடைக்கிறதா? இது அல்லாஹ் அருள் புரிந்த மனிதர்களுக்கு கிடைக்கின்ற உச்சகட்ட பாக்கியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. வெறுமனே வாயளவில் ஈமான் பேசுவதல்ல, வெறுமனே வாயளவில் இஸ்லாம் பேசுவதல்ல, வாயளவில் குர்ஆன் ஹதீஸ் பேசுவதல்ல, வாழ்க்கை அளவில் உள்ளத்தால் குர்ஆனையும் ஹதீஸையும் நேசித்து வாழ்க்கையிலே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்ற மனிதர்களாக வாழுகின்ற பாக்கியம் உச்சகட்ட பாக்கியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது 49வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் அல்லாஹ் அருள் புரிந்த விடயத்தை பற்றி சொல்லி காட்டுகிற செய்தி. 7வது அத்தியாயம் 43வது வசனத்தை படியுங்கள். சுவனவாசிகள் சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை புகழுவார்கள். எதற்காக தெரியுமா? மறுமை நாளையில் மனிதர்கள் சுவர்க்கம் நுழைகிறார்கள் என்றால் அதற்குரிய காரணம் உலகத்தில் தூய இஸ்லாத்திலே வாழ்ந்ததுதான். சுவனவாசிகள் அல்லாஹ்வை புகழுவார்கள். வகாலு, அவர்கள் சொல்லுவார்களாம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லதி ஹதானா லிஹாதா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் எங்களுக்கு வழிகாட்டினானே, எங்களுக்கு ஹிதாயத்தை தந்தானே, எங்களை நேர்வழிப்படுத்தினானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்கவில்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க முடியாது என்று சுவனவாசிகள் உலகத்திலே அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருளை நினைவூட்டி அல்லாஹ்வை புகழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தினால் நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா, இந்த இஸ்லாத்தின் பக்கம் எங்களுக்கு வழிகாட்டி முஸ்லிமாக முஃமினாக வாழச் செய்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பது. எனவே சகோதரர்களே, இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லிமாக வாழுகின்ற பாக்கியம், உண்மையான முஃமினாக வாழுகின்ற பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் என்றால் அது அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய அருள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. 3வது அத்தியாயம் 164வது வசனத்தை படியுங்கள். லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் முஃமின்களுக்கு அருள் புரிந்து விட்டான், முஃமின்களுக்கு அருள் புரிந்து விட்டான். எதன் மூலம்? இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பிய அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்து விட்டான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கடைசி நபி முஹம்மது நபி அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பிய அல்லாஹ்
அவர்களுக்கு அருள் புரிந்து விட்டான். எனவே எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்று வாழுகின்ற பாக்கியம், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால் இது அல்லாஹ் மனித சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த மஸ்ஜிதிலே ஒன்று சேர்த்திருக்கிறான் என்றால் இதற்கு பின்னால் உள்ள வரலாறு என்ன? இதற்கு பின்னால் உள்ள வரலாறு என்ன? இந்த மஸ்ஜிதுடைய வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த மிம்பர் மேடை உருவாகிய வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த இடத்திலே ஜமாத்து தொழுகை ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். தெரியாவிட்டால் தேடி படியுங்கள். ஏன் இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவுடைய பெருமதி எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. குர்ஆன் சுன்னாவை படிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. குர்ஆன் சுன்னாவை பேசுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்வது என்றால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த மஸ்ஜிது ஏன் உருவாக்கப்பட்டது? இந்த ஊரிலே பெரிய பெரிய பள்ளிகள் இருக்கிற நேரம், ஊர் மக்கள் எல்லாம் நிறைந்து வழிகின்ற நேரம், இப்படி ஒரு மஸ்ஜித் ஏன் உருவாக்கப்பட வேண்டும்? பித்அத்துக்கள் இல்லாத, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இல்லாத, கதைகளும் கஃப்சாக்களும் பேசப்படாத, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பேசப்படுகின்ற மிம்பர் மேடைகள் உருவாக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே உருவாக்கப்பட்டது. ஊரிலே பல பள்ளிகள் இருக்கிற நேரம் இப்படி ஒரு மஸ்ஜித் ஏன் உருவாக வேண்டும்? 5 நேரம் தொழுவதற்கு பள்ளிகள் இல்லையா? வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். பெரிய போராட்டங்களுக்கும் தியாகங்களுக்கு மத்தியில் இந்த மஸ்ஜித் உருவாக்கப்படுகிறது என்றால் பித்அத்துக்கள் இல்லாத, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இல்லாமல் 5 நேரம் தொழுவிக்கப்பட வேண்டும். இதுதான் நோக்கம். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, மஸ்ஜிதுகள் எப்படி இருந்தன? குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை மஸ்ஜிதுகளில் பார்க்க முடியாது. குர்ஆன் தர்ஜுமாக்களை மஸ்ஜிதுகளில் வாசித்து விளங்கப்படுத்த முடியாது. புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளுக்கு பள்ளிகளில் இடமில்லை. கத்தங்களும் ஃபாத்திஹாக்களும் மௌலிதுகளும் சுபஹான மௌலிதுகளும் பள்ளிகளை அலங்கரித்த காலம். போராட்டங்களுக்கு மத்தியில் மஸ்ஜிதுகள் குர்ஆனை படிக்கின்ற இடங்களாக மாற வேண்டும், புகாரி முஸ்லிமை வாசிக்கின்ற இடங்களாக மாற வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியிலேதான் இப்படி ஒரு மஸ்ஜித் உருவாக்கப்படுகிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் படிக்க முடியுமானது, குர்ஆனுடைய தர்ஜுமாவை வாசித்து விளங்க வேண்டும் என்ற அறிவையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தானா இல்லையா? புகாரி முஸ்லிம் என்ற நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை தொகுப்பு ஹதீஸ் புத்தகங்களை படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்ற விளக்கத்தையும் அறிவையும் அல்லாஹ் தந்தானா இல்லையா? ஷிர்கான காரியங்களை செய்யக்கூடாது, பித்அத்தான காரியங்களை செய்யக்கூடாது, சுன்னா அடிப்படையில் அல்லாஹ்வை இபாதத்து செய்ய வேண்டும் என்ற விளக்கத்தை அல்லாஹ் தந்தானா இல்லையா? அதன் விளைவுதான் இந்த மஸ்ஜிதும், இந்த மஸ்ஜிதிலே ஆற்றப்படுகின்ற ஹுத்துபாக்களும், இங்கு கூடியிருக்கிற மக்கள் நாங்களும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நாங்கள் என்ன இடம் கொடுத்திருக்கின்றோம்? குர்ஆனை படிக்கின்ற மனிதர்களாக இருக்கிறோமா? புகாரி முஸ்லிமை வாசிக்கின்ற மனிதர்களாக இருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, இதுதான் அல்லாஹ் எங்களுக்கு தந்த தூய இஸ்லாத்திலே நானும் நீங்களும் உறுதியாக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் ஹதீஸ் என்று பேசிவிட்டு, அல்லாஹ் ரசூல் என்று பேசிவிட்டு நானும் நீங்களும் நினைத்த பிரகாரம் வாழ முடியுமாக இருந்தால் மறுமை நாளையிலே வெற்றி பெறுவது கேள்விக்குறியாகிவிடும். வாயளவிலே குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுகிறோம், அல்லாஹ் ரசூல் என்று பேசுகிறோம், வாழ்க்கையிலே அது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் மரண நேரமும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும், மறுமையும் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, சும்மஸ்தகாமு,
பிறகு அதில் உறுதியாக இருப்பவர்கள், அதிலே நிலைத்திருப்பவர்கள் யார்? என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்தை இறைவேதமாக ஏற்று நடக்க வேண்டும், அந்த அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை வழிமுறையை எங்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக எடுத்து நடக்க வேண்டும். அப்படி இஸ்லாத்திலே உறுதியாக இருக்கிற நிலையில் மரணித்தால் ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் மரண நேரத்தில் எதற்கும் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் மறுமை நாளையில கவலைப்படவும் மாட்டார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்கட வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். குர்ஆன் சுன்னா என்று பேசுகிறோம், ஈமான் இஸ்லாம் என்று பேசுகிறோம், ஷிர்க் பித்அத் என்று பேசுகிறோம், மாற்று மத கலாச்சாரம் என்று பேசுகிறோம். எங்கட வாழ்க்கையில இஸ்லாத்தில் என்ன பிடிப்பு இருக்கிறது? குர்ஆன் சுன்னாவில என்ன உறுதி இருக்கிறது? இதை பற்றிய ஒரு கேள்வி. தூய இஸ்லாத்தில் நான் உறுதியாக இருக்கிறேனா? இஸ்லாத்தை பற்றி பிடித்து நடக்கிறேனா? குர்ஆனையும் சுன்னாவையும் படித்து நடைமுறைப்படுத்தி அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்கின்ற பணியிலே என்னை நான் ஈடுபடுத்துகிறேனா என்ற ஒரு கேள்வி எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, எங்களில் அதிகமானவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? நான் குர்ஆன் சுன்னாவோடு இருக்கிறேன், நான் குர்ஆன் சுன்னா பள்ளியில தொழுகிறேன். அன்பாண்டவர்களே, நாளைக்கு என்ன நடக்கும், மரணத்துக்கு முன்னால் என்ன நடக்கும், அதை பற்றி சிந்திப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் நேரம் இல்லை. அன்பாண்டவர்களே, இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை விட நாளைக்கு எப்படி இருப்போம், எதுல? குர்ஆன் சுன்னால. ஏன் கண் முன்னால பார்க்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னால குர்ஆன் சுன்னாவுக்கென்று போராடிய பல பேர் இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவுடைய வட்டாரத்தில் இல்லை. பித்அத் நடக்கிற இடங்களுக்கு போய் சர்வசாதாரணமாக தொழுது விட்டு போய் விடுகிறார்கள். ஒரு காலத்திலே சீதனத்துக்கு எதிராக போராடியவர்கள் இன்றைக்கு தன்னுடைய குடும்பத்துக்குள் சீதன திருமணம் நடத்துகிறார்கள். பெண் வீட்டு சாப்பாடு நபிகளாருடைய கலாச்சாரம் அல்ல என்று பேசியவர்கள் இன்றைக்கு பெண் வீட்டு சாப்பாட்டை வைத்தே தன்னுடைய திருமணத்தை அழகுபடுத்துகிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படியெல்லாம் தான் படித்ததற்கும் தான் விளங்கியதற்கும் தான் நடைமுறைப்படுத்தியதற்கும் நேர் மாற்றமாக போகிறார்கள் என்றால் இன்றைக்கு நானும் நீங்களும் இருக்கிற இதே இடத்தில் நாளைக்கு இருப்போமா? மரணிக்கும் வரையில் தூய இஸ்லாத்தில் இருப்போமா? புகாரி முஸ்லிம், ஒரு காலத்தில் உயிர் நாடி புகாரி முஸ்லிம் படிக்கணும், மக்களுக்கு பிரச்சாரம் செய்யணும், மஸ்ஜிதுகள்ல வாசிக்கணும். இன்றைக்கு நாங்க வாசிக்கிறதும் இல்லை. எங்கட மஸ்ஜிதுல குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு வகுப்பு நடந்தா உட்கார்றதுக்கு நேரமும் இல்லை. எங்களுடைய வீடுகள் குர்ஆன் சுன்னாவை பேசுற இடங்களாகவும் இல்லை. அந்த அளவுக்கு இஸ்லாத்திலே பற்று குறைந்தவர்களாக, இஸ்லாத்தை விட்டு கொடுப்பவர்களாக இருக்கிறோம். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை விட அல்லாஹ் எனக்கு தந்த இஸ்லாமிய தெளிவிலே நாளைக்கு நான் பயணிப்பேனா, மரணிக்கும் வரையில் அதே தூய இஸ்லாத்தில் நான் பயணிப்பேனா என்ற ஒரு கேள்வி எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஈமானிய சமூகத்தை அழைத்து என்ன சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹுவை முறையாக பயந்து நடங்கள். அல் குர்ஆன்ல பொதுவான கட்டளை அல்லாஹுவை பயந்து நடங்கள் என்பதுதான். ஆனா இந்த வசனத்துல 3வது அத்தியாயம் 102வது வசனம் நீங்க அதிகமாக கேட்கிற ஒரு வசனமாக இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹுவை உண்மையான முறையில் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உண்மையான முறையில் அஞ்சி நடக்கிறண்டா என்ன? நிறைய பேர் பள்ளி உள்ளுக்கு யாராவது பொய் பேசினா பள்ளி அப்பா பொய் பேசாதீங்கன்னுவாங்க. அர்த்தம் என்ன? பள்ளிக்கு வெளியே போய் வேண்டியதை பேசலாம், அப்படித்தானே? ரமலானுடைய மாதம் வந்தா என்னப்பா ரமலான் மாசத்துல போய் டிவி பார்க்குறீங்க, ரமலான் மாசத்துல போய் படம் பார்க்குறீங்களே, ரமலான் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம். இன்றைக்கு அப்படித்தான் ஆவி இருக்குது. அன்பாண்டவர்களே, மிம்பர் மேடையில் பொய்ய பேசினா பெரிய பாவம்.
கெசியர் மேசையில பொய்ய பேசினா அது பாவம் இல்லை, அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, இது இறையச்சம் அல்ல. உண்மையான இறையச்சம் என்பது மிம்பர் மேடையில் என்ன பேசுகிறோமோ அது எங்களுடைய சொந்த வாழ்க்கையில இருக்க வேண்டும். மஸ்ஜிதுக்குள் எதை இறையச்சமாக பார்க்கிறோமோ அதுதான் எங்களுடைய கடைக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் மைதானத்துக்குள்ளும் அனைத்து இடங்களிலும் இருக்க வேண்டும். இதுதான் இறையச்சம் என்பது. ஆனா இன்றைக்கு எப்படி நிலைமை? கிரவுண்ட்ல விளையாடி கொண்டிருக்கிறோம், பாடசாலையில் படிச்சு கொண்டிருக்கிறோம், மார்க்கத்துக்கு மாற்றமானது நடந்தா 2 பேர் வருவாங்க, இந்த பாருங்கப்பா இந்த மைதானத்தில் நம்ம வந்து இஸ்லாம் பேசாதீங்க, இது ஸ்கூல், இது பாடசாலையில் வந்து இஸ்லாம் பேசாதீங்க, வியாபாரத்தலம் இது கடை, பஜார்ல வந்து இஸ்லாம் பேசாதீங்க. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் சரி, நான் அல்லாஹ்வை பயந்து நடப்பவன், அந்த ரப்புக்கு மாற்றமாக நான் நடக்க மாட்டேன் என்கிற இறையச்சம் எல்லா நிலைகளிலும் பேணப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? இந்த உலகத்திலே வாழுகின்ற 24 மணித்தியாலத்துக்குள்ளே, ஒரு மணித்தியாலத்தின் 60 நிமிடங்களுக்குள்ளே, ஒரு நிமிடத்தின் 60 செகண்டுக்குள்ளே தான் என்னுடைய உங்களுடைய மரணம் வரலாம். அப்படித்தானே? அதை தாண்டி மௌத்து வராதே. எந்த வினாடி மரணம் வந்தாலும், எந்த செகண்ட் மரணம் வந்தாலும், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உங்களுக்கு மரணம் வருகின்ற பொழுது நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி. முஸ்லிம்ண்டா நான் அப்துல்லா, நான் உஸ்மான், அரபு பேர் தான் எங்களை அடையாளப்படுத்துது, இல்லை. முஸ்லிம் மொழிபெயர்ப்பு செய்யுங்கள். முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம். எந்த வினாடி எனக்கு மரணம் வந்தாலும் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட உண்மையான இறையச்சம் உள்ளவனாக, உண்மையான முஸ்லிமாக மரணிப்பேன் என்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் அல்லாஹ் தந்த தூய இஸ்லாத்தில் நானும் நீங்களும் உறுதியாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். கேட்டு பார்ப்போம் சகோதரர்களே, திடீர்னு மரணம் வந்தால் வீட்டுக்குள் இருக்கிற நேரம், கடைக்குள் இருக்கிற நேரம், மைதானத்தில் இருக்கிற நேரம், பாடசாலையில் இருக்கிற நேரம், வாகனத்தை ஓட்டுகிற நேரம், விமானத்தில் பறக்கிற நேரம், திடீரென்று மரணம் வந்து விட்டால் படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்பட்ட நிலையிலே, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அடிமைப்பட்ட நிலையிலே எனக்கும் உங்களுக்கும் மரணம் வருமா? அப்படி வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். எங்கள்கிட்ட தான் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டி இருக்கிறது. அந்த அளவுக்கு தூய இஸ்லாத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்பதுதான் இன்றைய குத்பா என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, புகாரி, முஸ்லிம், குர்ஆன் மொழிபெயர்ப்புக்கள் அன்பார்ந்தவர்களே படிக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போமே. இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. இன்னைக்கு முஸ்லிம்கள் அதிகமானவர்களுடைய கொள்கை பிரகடனம் ஏலான் இதான். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. இது அரபுல நாங்க என்ன சொல்றோம்? குர்ஆன் ஹதீஸ், இதான் அடிப்படை என்று சொல்றோம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? ஹுப்புர் ரசூல் பேசுறாங்க. அன்பாண்டவர்களே, எல்லாம் சொல்றது ஒன்றதான். கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை என்று சொல்லிவிட்டு அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கின்ற மனிதர்களாக இருக்கிறோமா? கேளுங்க சகோதரர்களே. எல்லார கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்குது, எல்லார கையிலும் வசதியான மொபைல் போன்கள் இருக்குது. கூகுளுக்கு போகிறோம், ஒவ்வொரு நாளும் கூகுளுக்கு போறோம், ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக்கு போறோம், ஒவ்வொரு நாளும் யூடியூபுக்கு போறோம், ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பை பாவிக்கிறோம். அன்பாண்டவர்களே, இவைகளிலெல்லாம் குர்ஆன் ஹதீஸை பார்ப்பவர்கள் எத்தனை பேர்? குர்ஆன் ஹதீஸை படிப்பவர்கள் எத்தனை பேர்? அன்பாண்டவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்ஸஹ்ஸஉ பிஹா ஃபலா தக்உது மஅஹும். என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் அவனுடைய வேதத்தில் இறக்கி வைத்தது, அல்லாஹ்வுடைய வேதவசனங்கள் புறக்கணிக்கப்படுகிற இடம், அல்லாஹ்வுடைய வேதவசனங்கள் கேவலப்படுத்தப்படுகிற இடத்தை நீங்கள் கண்டால் அவர்களோடு நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டாம். இந்த வசனத்தை ஒரு காலத்தில் எதுக்கு பேசினோம் தெரியுமா? எதுக்கு பேசினோம்?
மீலாது கொண்டாடுகிற மஜ்லிஸுக்கு பேசினோம், மௌலிது படிக்கின்ற மஜ்லிஸுக்கு பேசினோம், கந்தூரி வைபவங்களுக்கு பேசினோம். ஏன்? கந்தூரி என்ற போர்வையில் நபிகளாருடைய கலாச்சாரத்துக்கு மாற்றமான ஒரு கலாச்சாரம் அரங்கேறியது. மீலாது கொண்டாடுகிறோம் என்ற போர்வையில் நபிகளாருடைய நேசத்தை அடையாளம் காட்டுவதற்காக கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்துகிற நிலை இருந்தது. ஷிர்க்குடைய வார்த்தைகளை மௌலிதுகள் என்ற போர்வையில் அள்ளி கொட்டிய நேரம் பிரச்சாரம் என்ன தெரியுமா? குர்ஆன் வசனம் புறக்கணிக்கப்படுகிறதா? இஸ்லாத்தின் அடிப்படை கேவலப்படுத்தப்படுகிறதா? அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க, எழும்பி போயிருங்க. புறக்கணித்ததன் விளைவுதான் இன்றைக்கு கந்தூரி மஜ்லிஸுகளும் மீலாது கொண்டாட்டங்களும் குறைந்து போயிருக்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இப்படி பிரச்சாரம் செய்த நானும் நீங்களும் இன்றைக்கு 3 மணித்தியாலம் சினிமாவுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம், 3 மணித்தியாலம் படத்துக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம், அரை மணித்தியாலம் நாடகங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம், பேஸ்புக்கிலே அந்நிய பெண்களை அரைக்குறை ஆடையோடு பார்த்து ரசிக்கிறோம். அன்பாண்டவர்களே, படத்தில் நான் சூரத்துல் ஃபாத்திஹாவா ஓதுறானவன் அடுத்த கடவுள்களை வணங்குகிற காட்சிகள் நடக்கின்றன, ஷிர்க்குகள் அரங்கேற்றப்படுகின்றன. குர்ஆன் சுன்னாவுடைய விழுமியங்கள் சினிமாக்கள் என்ற போர்வையில், நாடகங்கள் என்ற போர்வையில், குறும்படங்கள் என்ற போர்வையில் குழி தோண்டி புதைக்கப்படுகின்றன. குர்ஆன் சுன்னாவை பேசின நாங்க ஈமான்ல எந்த உசும்புதலும் இல்லை, உள்ளத்தில் எந்த அச்சமும் இல்லை, கண்குளிர படத்தை பார்த்து ரசிக்கிறோம், நாடகத்தை பார்த்து ரசிக்கிறோம், அந்நிய பெண்களை பார்த்து ரசிக்கிறோம் என்றால் எங்கள்கிட்ட ஈமான் இருக்குதா? சரியான இஸ்லாம் இருக்குதா? குர்ஆன் சுன்னாவுடைய பற்று இருக்கிறதா? இதைத்தான் கேள்வியாக கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சகோதரர்களே, அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? குர்ஆன் ஹதீஸை நாங்க படிக்கல, குர்ஆன் ஹதீஸை விளங்க முயற்சி பண்ணல. ஒரு காலம் சகோதரர்களே, மஸ்ஜிதுகள்ல சுபஹுக்கு போனாலும் இஷாவுக்கு போனாலும் ஒரு சில இஸ்லாமிய சகோதரர்கள் சேர்ந்து ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருப்பார்கள். மார்க்கத்துக்கு முரணான குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பாற்பட்ட நிறைய கதைகளும் கஃப்சாக்களும் வரும். போராடினோம், தனி மனிதர்களுடைய புத்தகங்களை விடுங்கள், குர்ஆனை வாசியுங்கள், புகாரியை படியுங்கள் என்று பிரச்சாரம் செய்தோம். அவங்க என்ன பண்ணினாங்க? இந்த பிரச்சாரத்துடைய விளைவு ரியாதுஸ் சாலிஹீன வாசிக்க ஆரம்பிச்சாங்க, ஹதீஸ் கிதாபு. அன்பாண்டவர்களே, நான் கேட்கிறேன், இன்றைக்கு எங்கட மஸ்ஜிதில் புகாரி முஸ்லிம் எந்த அளவுக்கு நாங்கள் படிக்கிறோம்? அப்படி ஒரு குர்ஆன் வகுப்பு ஹதீஸ் வகுப்பு நடந்தால் எத்தனை பேர் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம்? எங்கட வீடுகளில் குர்ஆன் ஹதீஸ் படிக்கப்படுதா? தர்ஜுமா வாசிக்கப்படுதா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் ரப்பு விளக்கத்தை தந்தான், தூய இஸ்லாத்தின் அடிப்படை அறிவை தந்தான். ஆனால் நானும் நீங்களும் கொள்கையிலே உறுதியுள்ளவர்களாக இல்லை என்றால் அன்பாண்டவர்களே, எங்களை நாங்கள் தான் மாற்ற வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே படைத்தவன் ரப்பு அல்லாஹ் இஸ்லாத்தின் அடிப்படை குர்ஆனும் சுன்னாவும் என்ற விளக்கத்தை தந்தான். அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கின்ற மனிதர்களாக மாறுவதன் மூலம்தான் அதிலே நாங்கள் உறுதியாளர்கள் என்பதை நிரூபிக்கலாம். நடைமுறைப்படுத்துவது, அமல் செய்வது. அன்பாண்டவர்களே, 5 நேர தொழுகைக்கு பின்னால ஹஸ்ரத் என்ன செய்வார்? சுப்ஹானல்லாஹ்ண்டுவார். நாங்கெல்லாம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு 33 எழுதுவோம். அவர் ஒரு துஆ ஓதுவார், ஆமீன் ஆமீன் முகத்தில் தேய்ச்சிட்டு எழும்பி வருவோம். போராட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இது இருக்கல்ல, கூட்டு திக்ர் இருக்கல்ல, கூட்டு துஆ இருக்கல்ல, நீங்க கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ்வுடைய ஔராதுகள் அப்படியே பள்ளி நடுகே பழக்கி கொடுத்தோம். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இன்றைக்கும் அந்த சமூகம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்றாங்க, வஅலம் அன்னஹு அஃதலு திக்ர்ன்னு 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க. ஹஸ்ரத் துஆ ஓதுறாரு, என்ன ஏது அர்த்தம்னு தெரியாது, ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு பக்தியோட முகத்துல தடவிட்டு எழும்பிட்டு போறாங்க. அல்லாஹ் அந்த சமூகங்களை மன்னிக்க போதுமானவன், மன்னிக்க போதுமானவன், தூய இஸ்லாத்தில் தெளிவு கொடுக்க போதுமானவன். ஆனால் 5 நேர தொழுகைக்கு பின்னால ரசூலுல்லாஹ் ஓதின ஔராது சஹீஹான ஹதீஸ்ல வந்தது இதுதான் என்று கிப்லா சைட்லயே தொங்க போட்டு வைத்திருக்கிறோம். கேள்வி கேட்போம் சகோதரர்களே, எத்தனை பேருக்கு இந்த ஔராதுகள் பாடம்? எத்தனை பேருக்கு இந்த திக்ருகள் பாடம்? பாடமாவினவர்களையும் எத்தனை பேர் ஓதுறோம்? நாங்க எத்தனை பேர் ஓதுறோம்?
அன்பார்ந்தவர்களே, வாயளவிலே குர்ஆன் சுன்னா பேசிவிட்டு அல்லாஹ்விடத்திலே தப்பலாமா? வாழ்க்கையிலே அமுல்படுத்தாமல் தப்பலாமா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நிதானமாக சிந்தித்து பார்ப்போம். ரமலானுடைய காலம் வந்தா 23 தொழுகிறதா, 11 தொழுகிறதா? மார்க்கம் படிக்கத்தான் வேண்டும், மார்க்கம் பேசத்தான் வேண்டும். ஒரு காலத்திலே போராட்டம் நடந்தது. போராட்டம் நடந்தது. ஏன்? மக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா 11 13ன்றது தெரியாது. 23 தான் என்றிருந்த காலம். 23 தொழலையா நீ வடிகேடன் என்று சொன்ன காலம். சுன்னாவை படித்தோம், இரவு தொழுகையின் பெருமதியை விளங்கினோம். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, ரமலானுடைய காலத்திலும் சரி, ரமலான் அல்லாத இந்த காலங்களிலும் சரி, ஒரு வித்ருடைய தொழுகையை நானும் நீங்களும் தொழுகிறோமா? அதுல கவனம் செலுத்துகிறோமா? ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இரவையிலே எத்தனை தொழுகை? தஹஜ்ஜுது தொழலாமா, வித்ரு தொழலாமா, கியாமுல் லைல் தொழலாமா, அல்லது எல்லாமே ஒரே தொழுகையா? அல்லாஹ் விளக்கத்தை தந்தான். ஒரே தொழுகை தான். தொழுகிறோமா? ஒரு ரக்காத், 3 ரக்காத், அது தூங்க முன்னுக்கோ தூங்கி எழும்பியோ, அந்த சுன்னா எங்கள்கிட்ட இருக்குதா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு ஜும்மாவுடைய இபாதத்தை எடுத்துக்கொள்வோம் சகோதரர்களே. இந்த மிம்பர் மேடைகள் உருவாகிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? மிம்பருக்கு ஏறும் பொழுது அசாவை தூக்குவது கட்டாயம் என்றார்கள். அரபியிலே குத்பா ஓதுவது கட்டாயம் என்றார்கள். மஹ்ஷர் ஓதுவது கட்டாயம் என்றார்கள். ஒரு சில பித்அத்துக்களை கட்டாயப்படுத்தினார்கள். போராட்டம் நடந்தது. மிம்பர் மேடைகள் சுன்னா அடிப்படையில் நடக்க ஆரம்பித்தன. என்ன ஆசைப்பட்டோம்? எங்கட ஜும்மாக்கள் பாழாக கூடாது. அப்படித்தானே? ஜும்மாக்கள் பாழாகிவிடக்கூடாது. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, பித்அத்துக்கள் மூலம் எப்படி ஜும்மாக்கள் வீணா போகுமோ அதே போன்றுதானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் யார் பக்கத்தில் உள்ள சகோதரனை பார்த்து வாய் மூடி என்று சொன்னாலும் ஜும்மாவுடைய பலன் இல்லாமல் போய்விடும் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, பக்கத்தில் உள்ளவனை பார்த்து வாய் மூடுண்டா ஜும்மா பாழா போயிடும். மன் மஸ்ஸல் ஹஸா ஃபக்கத் லகா. சஹாபாக்கள் மணலுக்கு மேல உட்கார்ந்து ஜும்மா கேட்பாங்க. பொடிக்கற்களை பிடிச்சி கையால உருட்டுவாங்க. பொடிக்கற்களை பிடிச்சி கையால உருட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் பொடிக்கல்லை பிடித்து விடுகிறாரோ அவர் ஜும்மாவை வீணாக்கி விட்டாருண்டாங்க. அன்பார்ந்தவர்களே, சும்மா யோசிச்சு பாருங்க. இமாம் மிம்பருக்கு ஏறுற நேரம் பள்ளியுலுக்கு நாங்கள் எத்தனை பேர் இருந்தோம்? எத்தனை பேர் இருந்தோம்? 50 பேர்? 50 பேரும் இல்லை, ஒரு 20 பேர் 25 பேர். அன்பார்ந்தவர்களே, சுன்னா அடிப்படையில் எங்களுடைய ஜும்மாக்கள் நிறைவேற வேண்டும், பாழாகிவிடக் கூடாது என்று ஆசைப்பட்டு உருவாக்கிய நானும் நீங்களும் கிழமையில ஒரு நாள் நடக்கிற ஜும்மாவுக்கு கூட நேர காலத்தோடு வார அளவுக்கு இஸ்லாத்திலே உறுதி இல்லை என்றால், நபிகளாருடைய சுன்னாவை நேசிக்கவில்லை என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்க என்ன இஸ்லாம் பேசுறோம்? எதுக்கு இந்த மிம்பர் மேடை? எதுக்கு இந்த மஸ்ஜித்? சகோதரர்களே, ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். ஜும்மாவுடைய நேரத்தை பாழ்படுத்துகிறோம். தாமதமாகி வந்தா எங்கட ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்படுமா? அட, மிம்பருக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு பக்கத்தில் உள்ளவனை பார்த்து வாய் மூடுண்டாலே ஜும்மா பாழா போகும்டா. இமாம் குத்பா ஓதுற நேரம் முன் சஃப்ல உட்கார்ந்து கொண்டு பொடிக்கல்ல பிடிச்சு உருட்டினாலே ஜும்மா வீணா போகும்டா. இமாம் மிம்பருக்கு ஏறி 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு போற வார எங்களுக்கு ஜும்மாவுடைய பரிபூரணம் கிடைக்குமா? அன்பாண்டவர்களே, சிறுக்கு நடக்கக்கூடாது, பித்அத் நடக்கக்கூடாது. சுன்னா அடிப்படையில் பரிபூரணமாக ஜும்மாவுடைய நன்மையை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட நானும் நீங்களும் எங்களுக்கென்று மஸ்ஜிதுகள் வந்த பிறகு, எங்களுக்கென்று மிம்பர் மேடைகள் வந்த பிறகு வீணாக புறக்கணிக்கிறோம் என்றால் இதுதான் குர்ஆன் ஹதீஸை நேசிப்பதற்கு அடையாளமா? அன்பாண்டவர்களே, ஒரு காலம் இருந்தது. எதுக்கு போராட்டம் தெரியுமா? பள்ளி நிர்வாகத்தில் இருப்பாங்க, யாருக்குமே தாடி இருக்காது, ஆனா பள்ளிக்கு கட்டாயம் தொப்பியோட வரணும். என்ன பேசுவாங்க தெரியுமா? அடே, தொப்பிய சுன்னா சுன்னான்றீங்களே, பொய் தாடி கொண்டு வைங்களேன், நிர்வாகத்தில் தாடி உள்ள ஆட்களை சேருங்களேன். பெரிய போராட்டம் நடந்தது தாடி என்ற சுன்னாவுக்காக.
அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிமின் அடையாளம் தாடி என்ற சுன்னா என்பது இலங்கையில மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னால்தான் அடையாளப்படுத்தப்பட்டது. ஆனா இன்னைக்கு குர்ஆன் சுன்னாவை பேசுற எங்கட பள்ளியை பார்த்தா அதிகமானவர்களுக்கு தாடி இல்ல, தாடி இல்ல. யார கொள்கையில் இருக்கிறோம்? ரசூலுல்லாஹ்வுடைய தாடி பிடித்திருக்கிற அளவுக்கு இருந்தது, சஹாபாக்களுடைய தாடி பிடித்திருக்கிற அளவுக்கு இருந்தது. குர்ஆன் சொல்லுகின்ற நபிமார்களுடைய வரலாற்றிலே, மூசா நபி, ஹாரூன் நபியுடைய வரலாற்றிலே பிடித்திருக்கின்ற அளவுக்கு தாடி இருந்திருக்கிறது. இன்னைக்கு எங்கட தாடியை பிடிக்கலுமா? ரசூலா என்ன சொன்னாங்க? யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள். குஸ்ஸு அஷ்ஷவாரிப், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை விட்டு விடுங்கள்டாங்க. அட மீசையை கத்தரி, தாடியை விட்டு விடுண்டா. அர்த்தம் என்ன? மீசையை கத்தரிப்பது போன்று தாடியை கத்தரிக்க முடியாது. விளங்குது இல்லையா அது? ஆனா எங்கட ஆட்களோட மீசையை பார்த்தா இது தாடியா மீசையாண்டு விளங்குது இல்ல. குர்ஆன் சுன்னா பேசுறாங்களாம், மார்க்கம் பேசுறாங்களாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். படைத்தவன் ரப்பு அல்லாஹ் சுன்னாவின் பெருமதியை உணர்த்தினான். அந்த சுன்னாவை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலண்டா அது எவ்வளவு பெரிய கைசேதம் என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்த்து, அன்பார்ந்தவர்களே, மரணிப்பதற்கு முன்னால முகத்துல தாடி வைக்க பழகுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு அடையாளமே இதுதான் சகோதரர்களே. அதனால தான் உலகத்தில் இஸ்லாத்துடைய விரோதிகள் கம்பெனிகளுக்கு, ஃபேக்டரிகளுக்கு, வேலை தலங்களுக்கு, ஜப்புகளுக்கு இன்டர்வியூல முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? தாடிய வலிப்பியா இல்லையா? நான் கேட்கிறேன், தாடிக்கும் படிக்கிறவனுக்கும் என்னங்க இருக்குது வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இருக்கு? தாடி இருந்தா ஃபெயில் ஆவிடுவானா? தாடி இருந்தா ஜப்புல முன்னேற மாட்டானா? நவுதுபில்லாஹ். முதல் கேள்வி தாடிய வலிப்பியா இல்லையா? என்னத்துக்கு இது? நீ நபிகளாருக்கு மாறு செய்கிறவனா இல்லையா? அதைத்தான் டெஸ்ட் பண்றான் சகோதரர்களே. சும்மா தாடியை பத்தி கேள்வி கேட்கல அவன். நீ நபிகளாருக்கு கட்டுப்பட்டு தாடி வைப்பவனாக இருந்தால் நீ இந்த கம்பெனிக்கு சரி வர மாட்டாய், நீ இந்த வேலை தளத்துக்கு சரி வர மாட்டாய். இதுதான் எடுக்கிற முடிவு. அட இந்த தாடியை வைத்துத்தான் நேர்மையானவர்களை அவன் பார்க்கிறான் என்றால், நபிகளாருடைய அடையாளம் தாடியாக இருந்திருக்கிறது என்றால், நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நபிகளாரின் சுன்னாவை நேசிக்கிற நானும் நீங்களும் அல்லாஹ் சும்மா தருகின்ற இந்த சுன்னாவையாவது விட்டு வைக்கின்ற அளவுக்கு மனசுல இடம் இல்லை என்றால், குர்ஆன் சுன்னாவை பேசுவதற்கு நானும் நீங்களும் தகுதியானவர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்கள், இப்படி சுன்னாக்கள், நானும் நீங்களும் சுன்னா சுன்னா என்று பேசிவிட்டு புறக்கணிக்கின்ற சுன்னாக்களை பட்டியல் போட்டால் நஊது பில்லாஹ், நாங்கள்லாம் குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிறவங்களான்ற கேள்வியை எங்களை நோக்கியே கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கிவிடும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் இஸ்லாத்திலே தெளிவை தந்திருக்கிறான், ஈமானிலே தெளிவை தந்திருக்கிறான், குர்ஆன் சுன்னா அடிப்படை என்ற விளக்கத்தை தந்திருக்கிறான். அந்த அடிப்படையை சரியாக விளங்கி குர்ஆன் சுன்னாவை படிக்கின்ற மனிதர்களாக, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எது இஸ்லாம், எது இபாதத், எது நல்ல காரியம் என்று படிக்கிறோமோ அவைகளை முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நானும் இஸ்லாத்தை பின்பற்றுபவன், நபிகளாரை நேசிப்பவன் என்பதை அடையாளப்படுத்துகின்ற நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் சுன்னாவை படிக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை அடுத்தவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த மஸ்ஜிதுகள் உருவாகியதற்கு பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு போராட்ட களம் என்ன தெரியுமா? நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். சுன்னா அடிப்படையில் இபாதத்துக்கள் செய்யப்பட வேண்டும், பித்அத்துக்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற தஅவாவுடைய சிந்தனை சகோதரர்களே. நம்ம எதையெல்லாம் சுன்னா என்று படித்தோமோ அதை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் விளைவு சகோதரர்களே. பள்ளிக்கு போவோம், ஜும்மால இமாம் ஒரு பொய்யை சொல்லிடுவாரு, ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை சொல்லிடுவாரு, 10 சகோதரர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, பள்ளியுளுக்கு அடிபுடி நடக்கும். இதுதான் கொள்கையை வளர்த்தது.
இதுதான் கொள்கையை வளர்த்தது. பள்ளிக்கு வருவாங்க, கூட்டு துஆ ஓதினா ஹஸ்ரத்ல போய் கேள்வி கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் ஓதினாங்களா, ஆதாரத்தை காட்டுங்க. அன்பார்ந்தவர்களை, எதுக்கு இது? ஒருத்தர் வுது எடுத்து கொண்டிருப்பாரு, தலையை தட்டப்படன்னு மசுகு பண்ணுவாரு, பக்கத்தில் ஒரு போய் ரசூலுல்லாஹ் முழு தலையை மசுகு பண்ணினாங்களே, இப்படி தொட்டடிச்சிட்டு போகலை என்று நன்மையை ஏவுவாரு, தீமையை தடுப்பாரு. இதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்தை வளர்த்தது. சகோதரர்களே, இன்றைக்கு நான் கேட்கிறேன், எங்களுக்கு மத்தியில் நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்பது இருக்கிறதா? இமாம் மிம்பர்ல நினைச்சதை பேசிட்டு போவாரு, கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லாத நிலை. பள்ளியில அவங்க நினைச்சதை செய்வாங்க, கேள்வி கேட்க யாருமே இல்லாத நிலை. திருமண வீட்டுக்கு போறோம், மார்க்கத்துக்கு முரணானது நடக்கும், எங்கட கடமை தந்தாங்களா, திண்டோமா, போனோமா. மையத்து வீட்டுக்கு போகும், பிதஅத் நடக்கும், என்னப்பா செய்ய அப்படின்ட்டு போயிருவோம். ஆனால் ஒரு காலம் திருமண வீட்டுக்கு போனாலும் மார்க்கத்தை பேசினோம், மையத்து வீட்டுக்கு போனாலும் மார்க்கத்தை பேசினோம், மைதானத்துக்கு போனாலும் மார்க்கத்தை பேசினோம். இன்றைக்கு எங்கட மஸ்ஜிதுள்ளுக்கு, எங்கட வீட்டுள்ளுக்கு, எங்கட பொஞ்சாதி புள்ள குட்டிகளுக்கு மத்தியில மார்க்கம் பேசுறது இல்லை. அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு என்னுடையதும் தான் உங்களுடையதும் தான் ஈமான் பலவீனப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்லாத்தில் உள்ள உறுதி குறைந்து போயிருக்கிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, அதை மீட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. எதையெல்லாம் மார்க்கம் என்று படிக்கிறோமோ அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோம், அந்த நல்ல காரியங்களை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்வோம். எதுவெல்லாம் தீமையானது, எதுவெல்லாம் பாவமானது, எதுவெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது, எதுவெல்லாம் அனாச்சாரம், எதுவெல்லாம் கலாச்சார மோசடி என்று படிக்கிறோமோ அதை நாங்களும் ஒதுங்கி நடப்போம், அடுத்தவர்களையும் அதை விட்டு தூரமாக்க முயற்சி செய்வோமாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு இடமாக இந்த மஸ்ஜிதுகள் உயிர்ப்பித்து எழும்புமாக இருந்தால், இதுதான் குர்ஆன் சுன்னா என்ற அல்லாஹ் தெளிவை தந்தானே அதற்கு நன்றி செலுத்துகின்ற அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு, எதுவெல்லாம் நல்ல காரியம் என்று படிக்கிறோமோ அதை நாங்களும் அமுல்படுத்திவிட்டு அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற, எதையெல்லாம் பாவம் மார்க்கத்துக்கு முரணானது என்று விளங்குகிறோமோ அதை நாங்களும் தவிர்த்து நடந்து அடுத்தவர்களையும் அப்படிப்பட்ட விடயங்களிலிருந்து தூரப்படுத்துகின்ற அந்த தஅவா பணியிலே ஈடுபட முடியுமாக இருந்தால், நாங்கள் தான் ஈமானிலே உறுதியானவர்கள், இஸ்லாத்திலே தெளிவுள்ளவர்கள், உறுதியானவர்கள் என்ற அடிப்படையை புரிந்து கொண்டு, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செய்த மிகப்பெரிய ஒரு அருள், முஸ்லிமாக வாழச் செய்திருக்கிறான். அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையை சரியாக புரிந்து வாழுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால், அந்த அடிப்படையை எங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடப்போம், அடுத்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். அதனூடாக படைத்தவன் ரப்பு செய்த அந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்துகின்ற உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து, அதே இஸ்லாத்தில் மரணித்து மறுமை நாளையில் சுவனவாசிகள் என்ற பட்டியலில் இடம் பிடித்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.